ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும், அதனால் உங்கள் வீட்டில் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இங்கே வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இதை அழுத்தி பார்த்தா தெரியும். இப்போது கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கிழங்க தோல் உரித்து எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் இருக்க ரப்பரை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கிழங்கோட தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டை 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல, இதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலாலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற முடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா அப்படியே சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க. மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள். சிம்மில் ரொம்ப நேரம் அப்படியே வதக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பாகிடும். மெயினாக இதுக்கு இரும்பு கடாயில் தான் நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்டெல்லாம் செய்யணும். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, ஆனால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ டேஸ்டியான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. வெல்கம்.